ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் மாலை நேர நித்திய வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் திறந்த நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியை அணிகர் கேட்டு ஆசுவாதித்து பெற்றுக் கொள்கிறார். கர்த்தர் நாம் ஒன்றே மயப்படும். இன்றைய நாளே நாங்கள் நிகழ்ச்சியில் கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் சிஸ்டர் கருணா, ஸ்காபரோ, ஒன்டாரியோ. சங்கீதம் சிஸ்டர் டோலி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டோலி. 7:30 முதலாவது செய்தி பாச நோகோமி லோகன், ஸ்காபரோ. 8 மணிக்கு பாச ஞான பிரகாசம், கொழும்பு. 8:30 எஸ்தர் ரூபி பதிவு செய்யப்பட்ட செய்தி. 9 மணிக்கு பாச ஆண்டன் ராஸ்நாயகம். அதுடன் இன்றைய நாள் நிகழ்ச்சி முடிவு வருகின்றது. ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து நான் சிஸ்டர் டொலியை ஒப்பு கொடுப்போமா? அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி பாதத்திலே வந்து ஜெபிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த ஒரு தடையிலும் வராதவர் சுவாமி. ஆவியானவரே பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மூடட்டும். சங்கம வானொலி நிலையத்தை மூடட்டும், கேட்போரை மூடட்டும். மறு ஒழுப்பில் யாரால் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, அவரிடம் நிரப்பட்டும் ஆண்டவர். நீர் எங்களை வழிநடத்த வேண்டுமாக வச்சிருக்கிறேன் சுவாமி. இன்றைய நாளை வழிநடத்துகின்ற சிஸ்டர் டொலியை எடுத்த கோட்டைகள் மூடுகிறேன்.
அந்த மகள் இந்த நிகழ்ச்சி நடத்தும் போது சாமி நீரும் அவளோடு கூட இருந்து நீர் வழி நடத்த வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டாலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். இன்றைய நிகழ்ச்சியை கூட ஒப்புக் கொடுக்கிறேன் சிஸ்டர். வழி நடத்துங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். சிறிய ஜெபத்தோட ஆரம்பிப்போம். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, எங்கள் மத்தியில் எப்பொழுதும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களுடைய ஜீவனை எங்களை கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி அப்பா. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தை உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட கரத்துல கொடுக்குறேன். நீங்க அனுப்புற ஒரு வார்த்தையில எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நன்றி இயேசுவே, நன்றி. கர்த்தரோட வார்த்தை கூறுகிறது, பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சந்தோஷத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆமென். நன்றி அப்பா. உங்களோட சமூகம் இல்லாம எங்களுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது அப்பா. உங்களோட பிரசனத்தை எங்கள் மத்தியில் வந்து எங்களுக்குள்ள நீங்க கிரியை செய்யற ஒவ்வொரு கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துறேன் அப்பா. மறுபடியாக யாவரையும் ஆசீர்வதிங்க, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்கள். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென். இப்பொழுது சகோதர சகோதரிகளை சங்கமம் வானிலையே நித்திய வெளிச்ச நேரத்துக்கு அன்பாக வரவேற்கிறோம். பரிசுத்த ஆவியின் உதவியோடு உங்கள் பாடல் ஜெபங்களை எடுத்து வருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். நன்றி. ஆமென், ஆமென். நாங்க இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே மகிமைப்படுத்துவதற்காக வந்து நிற்கிறோம். அதுக்கு நாங்க அவருக்கு நன்றி செலுத்தி, அவரே தெய்வம், அவரே ஒரு தேவன் என்று கூறக்கூடியதாக, மற்றவர்கள் அவருடைய கிரிகைகளை எங்கள் மூலம் காணக்கூடியதாக கொடுத்த அந்த சோத்திர படையலை கர்த்தர் முன்பாக ஏறெடுத்து அவரை மட்டுமே மகிமைப்படுத்துவோமாக. இப்பொழுது நாங்க சிஸ்டர் கருணா அவர்களை ஆரம்ப ஜெபம் பாடலை எடுத்து வருவதற்கு வரவழைப்போமாக. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் கருணா. Praise the Lord, Sister Dolly. பிரைஸ் லார்ட் சிஸ்டர். அருமையான பாடல்களை பல நாட்கள்ல பாடிக்கொண்டே இருந்தேன் அந்த கடந்த நாட்கள்ல. நன்றி. மறுபடியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அந்த பாடல் மூலமாகவும் ஜெபித்து அவரை ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ சிஸ்டர். வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். நன்றி. God bless you too, sister. God bless you. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். தகப்பனே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல இதுவரை காலவங்களை சுமந்தவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அப்பா, நீங்க உங்களுடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தீங்க ஆண்டவரே. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். நாங்கள் இதுவரை நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ராஜா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. உங்களுடைய ஊழியங்களை செய்யும்படியாய் அழைத்தது அவன். நீர் உண்மை உள்ளவர் கர்த்தாவே. தகப்பனே, அநேகரை நான் அழைத்திருக்கிறேன், ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர் ஒரு சிலர் என்று சொன்ன உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் பயப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த ஒரு சிலர் என்ற அந்த வார்த்தையினாலே அநேகர் தவற விட போய் விடுவார்களோ என்ற அந்த அச்சம் நமக்குள்ளே எப்போதும் இருக்கிறது சுவாமி. எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து எல்லாரையும் இழுத்து கொள்ளுங்க. ஒருவரும் அழிந்து நரகத்துக்கு அதுபடி உம்முடைய கிருபை எப்போதும் இருக்கரன் நீட்டி அவர்களை அழைத்து கொண்டிருக்கிறதை காணும்படியாய், ரட்சிப்பை காணும்படியாய் இழுத்து கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உடைய திருக்கரத்திலே உறவுகள், நண்பர்கள் எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இழுத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் இந்த வானிலை கூடாக செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியத்தை நீங்க காண்கிறீங்க ஆண்டவரே. அப்பா, சௌரன் லெஸ்லி பிரதருக்காக, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக கூட ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய், உதவி ஒத்தாசை, தயவு, மனித தயவுகள் கிடைக்கும்படியாய், கர்த்தர் நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்காக தங்களுடைய காலங்களை, நேரங்களை கொடுத்து கர்த்தாவே செய்கிற எல்லா காரியத்திலும் உடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. இன்னும் மரணங்களுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தகப்பனே, உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். நம்முடைய வார்த்தையின்படியே எல்லா ஆசீர்வாதங்களையும் பெறும்படியாய் நீர் நடத்தி இருக்கிறீர். தொடர்ந்து நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து உடைய ஊழியத்திலே சுகம், ஆரோக்கியம், பலம் கொடுத்து நடத்தும்படியாக கொடுக்கிறோம். இன்னும் டோலிக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த ஊழியத்திலே அப்பா தங்களை ஒப்பு கொடுத்து உம்முடைய காரியங்களை நடத்தும்படியாய்
தேவபலத்தை கொடுங்க ஆண்டவரே. மன விருப்பங்கள் இயக்கங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ரஞ்சனி அலங்காரமணிக்காக சுபாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளிடுங்க. ஊழியத்திலே அநேக ஆத்துமாக்கள் கிடைக்க அவர்களுக்கு நீர் வழியாய் உம்முடைய வார்த்தையை அனுப்பி கத்தாவே அவர்களோடு கூட இருந்து செயல்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இனிமே வரப்போற ஒரு ஊழியக்காரருக்காகவும் அவருடைய வார்த்தைகளுக்காகவும் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகம் அந்த ஊழியக்காரங்கள் மேல் பலமாயிரங்கட்டும் ஆண்டவரே. அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. அப்பா, அவர்கள் செய்கிற ஊழியத்திலே அநேக ஆத்துமாக்கள் அவர்கள் சபைகளிலே வந்து சேரும்படியா கத்தர் நீங்க நடத்த வேண்டுமாக அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் விசேஷமாக வாலிப பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, வரப்போற சந்ததிகள் ஆண்டவரே, அந்த சந்ததிகள் உமக்கு உண்மை உள்ளவர்களாயிருந்து அப்பா உண்மை பரியாசம் பண்ண விட்டாதபடி நீர் அவர்களை நடத்துங்க, ஆசிர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இந்த உலகத்தின் காரியங்கள் அவர்களை இழுத்து கொண்டு போகாதபடி தொடர்ந்து நடத்த வேண்டுமாக சாட்சியாய் வாழும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கத்தாவே எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நம்முடைய வருகைக்கு முன்பாக அந்த ஜனங்கள் ரட்சிப்பை காணட்டும். அப்பா, ரத்த சாட்சிகளாக அவர்கள் உமக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உம்மை இதுவரை சாட்சியாய் நின்று நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் கத்தர் அவர்களுக்கும் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாதுகாத்து கொள்ளுங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. எல்லாரையும் நீங்க கூட்டி சேர்த்திருக்கிறீங்க ஆண்டவரே. அத்திமரம் துளிர் விடுகிறது போல இஸ்ரவேல் மீண்டும் கட்டப்பட்டது. அப்பா தகப்பனே, அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் இழந்து போகாதபடி ரட்சிப்பை காணும்படியாய் கண்களிலே தெளிவை உண்டாக்குங்க ஆண்டவரே. இருதயங்கள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. இருதயத்திலே விருத்த சேதனம் அடைவார்களாக தொடர்ந்து நடத்துங்க, வழி நடத்துங்க ஆண்டவர் தகப்பனே. பாயல் உள்ள ஒரு நாட்டு மக்களை ஒப்பு கொடுக்கிறோம் உண்மை அறியாதபடி. அப்பா, நீ உபதேசங்களுக்கு தங்களை இட்டு கொண்டு போகிற அந்த ஜனங்கள் அறியாமை நிரலுக்குள் இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா, தொடர்ந்து அந்த ஜனங்களின் கண்ணீரை துடைத்து அன்பின் கரங்களினால் ஊழியங்களினால் அவர்களை ரட்சிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புதங்களையும் அடையாளங்களையும் அந்த தேசங்களை நீங்க காண்பிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரை. நீங்க நடத்துங்க, ஆசிர்வதிங்க. தொடர்ந்து உம்முடைய காரியத்திலே உம்முடைய கிருபை, உம்முடைய சத்தியம் அந்த ஜனங்களுக்கு போய் சேரட்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற அந்த வார்த்தை அந்த தேசங்களுக்கு கடந்து போகட்டும். கழுவி சுத்தம் பண்ணட்டும். உம்முடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தம் பண்ணும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து நடக்கிற அந்த மழை வெள்ளங்கள்னாலே பாதிக்கப்பட போற அந்த மக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ரட்சிப்பை காண முன்பாக அந்த ஜனங்கள் மரணித்து போகக்கூடாது ஆண்டவரே. நரக ஆக்கினைக்கு தப்புவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அங்கு நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்க காண்கிற தகப்பன். அந்த இதுவரை காலங்களில் ரத்தம் சிந்தின அந்த தேசம் இன்றைக்கு அந்த ரத்தங்கள் கழுவப்பட்டு பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எம்முடைய திருக்கரம் அவர்களுடைய பாவங்களை கட்டி ஆழ்கடலில் எறிந்து போடுவேன் என்று நம்முடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, அப்படியே அந்த ஜனங்களின் பாவங்களை மன்னித்து மீண்டும் விக்கிர ஆராதனைகளை விட்டு வெளியே வரும்படியாய் இருதயங்கள்ல பேசுங்க, அநேகரை சந்தித்தருளுங்க அப்பா. இது மத மாற்றம் அல்ல ஆண்டவரே, மனமாற்றம். அப்பா, அந்த தேசம் இன்னும் கத்தாவை அநேக பாடுகளை சந்திக்கும்படியாய் ஆயத்தப்படுகிறது ஆண்டவரே. தொடர்ந்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் பொறுப்படுங்க. தேசத்தை ஆளுகிறவர்களை பொறுப்படுங்க. ஞானமாய் மக்களை ஆளும்படியாய் தங்களுடைய காரியங்களை சாத்தானுடைய திட்டங்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடி பாதுகாக்கப்பட வேண்டுமாக, ஞானத்தினாலே அவர்களை நிரப்ப வேண்டுமாக, உம்முடைய அறிவினாலே நிரப்ப வேண்டுமாக, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல அப்பா பூமி அங்கும் கர்த்தருடைய மகிமையால் நிறைந்திருக்கும் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அந்த மகிமையை காண கண்களை திறந்த தெளிவை உண்டாக்குங்க. எல்லாரையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து அன்பர் இயேசு கிறிஸ்து இனிய பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.
ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கையெல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். தீராத நோய்கள் எல்லாம் பாராமல் ஓடி போகும். பிணிகள் நீங்கிடும், பேய்கள் ஓடிடும், பிணிகள் நீங்கிடும், பேய்கள் ஓடிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே அப்பா, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். Praise the Lord, sister. ஆமேன் ஆமேன். அருமையான பாட்டை பாடுங்க. எனக்கு விரும்பிய பாட்டு, அருமையான பாட்டு, உள்ளத்தை அப்படியே கவர்ந்து கொண்டது. அதுக்காக நன்றி செலுத்துற சிஸ்டர். நீங்க படித்த பாட்டுகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். வானொலி குடும்ப சார்பாக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இன்னும் கர்த்தர் உங்களுக்கு புதிதான பாட்டுகளை கொடுத்து மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. God bless you, sister. கருணா.
ஆமென். நன்றி. ஆமென். அவருடைய வார்த்தையில மட்டும்தான் எங்களுக்கு ஜீவன் உண்டு. ஒரு வார்த்தை சொன்னால்தான் இந்த உலமோ இந்த இடம் அதிரும். இயேசுவின் நாமத்தின் மூலம் நாங்க நிற்கும் பொழுது, அவருடைய சமூகத்துல நிற்கும் பொழுது, அவருடைய ஒரு வார்த்தை மட்டும் எங்களுக்கு போதும் என்று அவர் அதை அதிர வைப்பார். அவருடைய வல்லமை அவ்வளவு நிறைந்ததாக இருக்கப்படியா நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். நன்றி. ஆமென். இப்பொழுது சிஸ்டர் டாலி அவர்கள் சங்கீதத்தை வாசித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவார்கள். நன்றி. சங்கீதம் 121 1 8 வசனம் வரை. எனக்கொத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கிலும் கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். ஆமென். அருமையான வார்த்தைகள். அவருடைய சமூகம், அவருடைய பிரசனம், அவருடைய வார்த்தை எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது அவர் எங்களுக்கு முன்பாக பின்பாக பக்கத்திலும் அருகிலையும் இருக்கிற கர்த்தராக இருக்கிறபடியா நன்றி. அவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய வார்த்தை மூலமாக யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று கூறி இந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததினால் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய நாம மட்டுமே மகிமைப்படுவதாக. நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். இப்பொழுது நாங்க சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி அவர்களை வரவிழைப்போமாக. சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்காக ஜெபிப்பார்கள். யாவரும் அன்போடு ஒரு மனதோடு வரவழைப்போமாக. பிரைஸ்தலா சிஸ்டர் ரஞ்சினி, உங்களோட வீடியோ கொஞ்சம் எடுத்து போடுங்க. ஆமென். நன்றி. வாருங்கள், வந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்கள். Amen. Amen. Thank you, Lord. Thank you, Master. Once again, Lord, we come into your very presence, even as you have, Lord, already said, Lord, that you inhabit the praises of your people. And you, Lord, have sought out, Lord, that you made our bodies your temple. Thereby you, Lord Jesus, had made our very bodies to become your temple, to come and be within us, Lord Jesus, with your very presence. So we thank you, Lord. This is a mystery, Lord. Many people will not understand this, Lord, how a mighty, holy God would make us such a human entity to come and become his temple, to be with us and lead us and guide us, and with his presence to inherit our very bodies to be his very temple. Lord, we give us once again into your hands, Lord, and we thank you, Lord, for the very way in which you have called out these ministries, Lord, especially, Lord, with Nitya Velicham that had been going on for 10 years, Lord, that they have celebrated now the 10th year of their anniversary. We thank you for the many blessings and your many mercies and your grace and your goodness, how you have been leading and guiding for these many 10 years, Lord, with alongside Brother Mahendran also doing the Nitya Velicham in the evenings. He had been doing it. Now he had started a new program as well, Father, that you have given into his heart and his spirit on Tuesdays as well, called Bharta in Velicham. We thank you for all these many blessings, Lord. This is none of us. This is none of the flesh. It is none of man, but it is of you, Lord, by your spirit alone. That is why you said, Lord, in your word, it is not by might, nor by power, but by my spirit, saith the Lord. So we, Lord, we do not take this light, Lord. We take this as unto you, Lord. Father, Lord, even in these last days, Lord, when the time is so limited and the enemy sees what he can do, Lord, as he knows that his time is limited, Lord, to do much of his side of things, but he has no power or authority because you have given that to your church with your body, Lord, that we come through, Lord, not in our own strength, not in our own will, but only through the Spirit of the living God. So we thank you. Thank you, Lord, for the much of the grace and the power in which you are moving, Lord, across the land and the seas, Lord, as you have given such many nations, Lord Jesus, as favor, Lord, to these networks, Lord, even as Brother Leslie and Sister Rita, Lord, had felt the burden, Lord, for such a ministry, and you bestowed upon their own hearts and their calls, Lord, alongside, and gave it to them, Father, and now we have even blessed them and shown it to them, your faithfulness and your grace and your mercy accordingly, Lord, for these many years of 10 years, Lord, being in it, Lord, and Lord, celebrating the 10th year and completing it, the 10 years this year.
We thank you for it, Lord. Now we pray, Lord Jesus, as we go into, Lord, these many nations, Lord, oh God, as they have come and joined us, Lord, with your favor, your blessing, your goodness, my Lord, let them not see it, Lord, or say, take it for granted, Lord. Let them see through your eyes. Let them see through your mercy and your goodness and your compassion to them, Lord. What a great God you are. What a loving Savior you are. Thank you for that, Lord Jesus. Now I pray, Lord, even as they open their hearts and their lives, we, Lord, remember Sri Lanka, Lord, at this time, Father, and many other nations, even Indonesia and Madras, Lord, or even Chennai, Lord, all, Lord Jesus, being, but a greater way in which Sri Lanka has been literally, Lord Jesus, immersed in water, Lord, and other countries, Lord. We remember all of them, Father, in such a distress right now, and people, Lord, going through such calamity, distress, and all kinds of issues, Lord, because of not being able to have food or shelter, Lord, and the government is doing as much as they could. Lord, give them, Lord, much of your strength and favor and wisdom that they need at this time, Lord, to maneuver through these situations, Father. And we pray, Lord, for the people of Sri Lanka, Lord. I pray, Lord Jesus, this might be the time, Lord, they'll turn away from idolatry. They'll turn away from everything that is hindering them, Lord, oh God, to turn to a living God, to a God who can speak to them, hear them, and answer their cries. In the name of Jesus, He is the way, the truth, and the life. Let them come to you and call unto you, and Lord Jesus, acknowledge you as their Lord and their Savior at this time, that you will turn it around, Lord. Their distress of this country and this nation, oh God. Father, you have a plan and a purpose for Sri Lanka, and you would fulfill it. In the name of Jesus, I pray. Thank you for the listeners, Lord. Father, without which, Lord, there is no point in us, Lord Jesus, coming and even being around and doing and paying our energy and attention to this, Lord, unless you bring forth, Lord, much of your favor with your salvation upon it, with your harvest of souls upon it, Lord. So we thank you for the listeners, Father, each and every one of them, Lord. They are precious to you, Lord. You have said in your word, Lord, that you are precious to them that believe you. And just as much, Lord Jesus, we call them out, Lord Jesus, in the name of Jesus, to come and listen to all that is going on, morning till evening, Sangavam Radio Gospel, to evening, Lord, Nitya Valicham, to Lord Jesus, even Bhartin Valicham on Tuesdays. We, Lord, bring them all to you, Father, even as you are ministering to them through your Spirit, Lord, and you are calling them out, Lord Jesus. This is the time, this is the hour, this is the time that is closing in, even to the church age, that the time is so limited. There is no time, Lord Jesus. Yes, you have said in the last days, so shall it be, like in the days of Noah. Because we do not want to, Lord, you would not bring this whole nation under fire again, but under water again, but under fire, Lord. That is what you have said, Lord. When you created that rainbow in the sky, Lord, that was a promise, Lord Jesus. Therefore, we pray, Lord, in the name of Jesus, that these people, Lord, would that are listening, Lord Jesus, at this time, Father, be touched, saved, and delivered, Lord Jesus, from wherever they are, whatever they are facing this very moment, as your Holy Spirit is ministering to them, as the word is going to go forth, Lord, by the servants of the Lord that have been lined up, Lord, to come and minister to you, Lord, through the word, Lord, to these people, oh God, as they would, their hearts, Lord, be prepared, the soils of their hearts be prepared, and they would receive them, Lord. And already, Lord, that has been going on with the songs and the word of the living God with Sister Karuna and Sister Dolly, Lord, had been, Lord, going on into it, Lord, and blessing many, Lord Jesus. With that blessing, we also thank you, Father, at this time, Father. You are preparing the hearts to receive that word that is going to come through the servant's lips, Lord, I pray. In Jesus' name, amen and amen. ஆமென், ஆமென். நன்றியா ஜெபித்தீர்கள். அருமையான கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்பார். அவர் எங்கள் ஜெபங்களை ஆவலோடு காத்துருக்கிறார், எங்களுக்கு பதில் தருவதற்கு. அதற்காக கர்த்தரை நன்றி செலுத்துவான். ஆபத்து நாளிலே கர்த்தர் உனது ஜெபத்தை கேட்பாராக என்று கூறியபடி அவர் எங்கள் ஜெபங்களை கேட்டு யாவருக்கும் பதில் கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்க வல்லவரிருந்த கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். நன்றி, நன்றி. ஆமென், ஆமென். மறுபடியாக இப்ப சிஸ்டர் டாலி அவர்கள் ஜெபித்து
ஜெபித்து சிறிய பாடலை பாடுவார்கள். நன்றி. ஊழியர்களுக்காக ஜெபிக்க போறேன். நன்றி சாமி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஊழியர்கள் நீங்க அழைத்தவர்கள் ஐயா, நீங்க பேர் சொல்லி உங்களோட உள்ளங்கையில அணைத்து வைத்துக்கிற அந்த ஊழியக்காரர்களை உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க ஐயா. அப்பா, அவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழிந்து கொள்ளத்தக்கதாக அவர்களை அழைத்து உங்களோட 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 ஈவை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து கொண்டு கிருபைகளுக்கு நன்றி. நீங்க எங்களுக்கு கொடுக்க போற வார்த்தைகள் மூலமாக, கீதங்கள் மூலமாக, பாட்டுகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். யாவரை உங்களோட இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஐயா. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு வந்து விடுகிறார். ஆமென் ஆண்டவரே. நாங்கள் அமர்ந்த தண்ணீர் இருக்கும்போது கர்த்தர் எங்களை கைவிடாமல் காத்து வந்த கர்த்தர் இந்த ஊழியக்காரர்களை இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பில அனைத்து அபிஷேகத்துல புதிதான அபிஷேகத்தை இன்று மாலை கொடுத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்களோட நாமத்தை மட்டும் உயர்த்துவதற்கு வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களை நீங்க பேர் சொல்லி அழைத்த ஊழியக்காரர்கள் யாவரையும் உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். முதலாவது பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா செய்யற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆண்டவரே நீங்க கண்ணோக்கி பார்க்குறீங்க. அவர்கள் செய்யறப்பா அந்த அந்த ஊழியங்களை நீங்க இன்னும் அதிகமாக 10 வருஷமா வழி நடத்தி கொண்டு வந்தீர்கள். இனிமேலும் ஐயா அந்த புதிய வருடத்துக்குள்ள புதிதான அபிஷேகம், புதிதான காரியங்களையும் புதிதான அற்புதங்களை செய்ய எங்கள் நடுவில் நின்று எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிதாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி ஜெபித்து யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன் 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆமேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலனை தந்தருளும். நன்றி நன்றி ராஜா, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. எதிரிகள் முந்தினிலும் எதிரிகள் முந்தினிலும் பிறர்களின் மத்தியிலும் பந்தியை ஆயத்தப்படுத்தி நன்றி நன்றி ராஜா. இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. என்னை நான் செலுத்திடுவேன் 1000 காலம் வரை, முன்னேறி செல்வதற்கு பலனை தந்தருளும். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துவேன். இயேசுவே, இயேசுவே, நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக
நன்றி நன்றி ராஜா. ஆமென். அவர்களுக்கு கொடுத்த அளவில்லாத அன்பிற்காக நாங்க கோடி கோடி நன்றி செலுத்த வேணும். அவர் எங்களுக்காண்டி மறித்தார், எங்களுக்காண்டி எங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால கழுவி அவருடைய அன்பை எங்களுக்கு அருளினார். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்த கர்த்தருடைய நாமத்தை மட்டுமே உயர்த்துவோமாக. நன்றி நன்றி நன்றி. ஆமென். இப்பொழுது நாங்கள் யாவரும் ஒரு மனதோடு அன்போடு பாஸ்டர் ஹோமிலோக